பழம்பெரும் நடிகை புஷ்பலதா அவர்கள் இப்போ காலமாகியிருக்காங்க. 60, 70, 80 காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய நடிகையாக வலம் வந்தவங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இவங்க சிவாஜி கணேசன், ரஜினி அப்படின்னு பல நடிகர்கள் கூட இணைந்து நடித்தவங்க. அம்மா கதாபாத்திரம், கதாநாயகி, அதே போல் இன்னும் நிறைய திரைப்படங்களில் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படங்கள் நடித்து மிகப்பெரிய அளவில் பிரபலமானவங்க இப்போ சமீபத்தில் உடல்நல குறைவு காரணமாக தன்னுடைய 80 வயதை தாண்டினதுக்கு அப்புறமாக காலமாகியிருக்காங்க. டி நகரில் வசித்து வந்திருக்கிறாங்க. உடல்நல குறைவு ஏற்பட்டு இப்போ அவங்க காலமாக இருக்கக்கூடிய செய்திகள் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. இப்படி பல கால நடிகர்கள் கூட, அதாவது பல தலைமுறை கூட நடித்த நடிகைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சேன்னு ரொம்பவே நல்ல நடிகை மிஸ் பண்ணிடுச்சு தமிழ் சினிமான்னு எல்லோருமே இப்போ இரங்கல் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் புஷ்பலதா அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இப்படி நிறைய பார்த்தோம்னா நல்ல நல்ல நடிகர்களை நம்ம தொடர்ந்து இழந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்றதா மிகப்பெரிய அளவில் வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து வந்துட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இப்போ புற்றுநோய் தினத்தன்றைக்கு நடிகை கௌதமி அவர்கள் சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில். என்ன சொல்லியிருக்கிறாங்க அதில் அப்படின்னு பார்த்தா, தேவையில்லாத நம்ம குப்பை போன்ற உணவுகளை எடுத்துக்காம அதே போல் ஆயில் இல்லாத உணவுகளை அதிகமாக ஆரோக்கியமாக இருக்கிறத எடுத்துக்கிறணும், பிளாஸ்டிக் பயன்படுத்துறதை நிறுத்தணும், சுத்திகரிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை, அதே போல் அதிகமாக பார்த்திங்கன்னா ரொம்பவே ரசாயனம் இருக்கக்கூடிய உணவுப் பொருள்களை தவிர்க்கணும், நம்ம முக்கியமாக நாட்டு சமையலுக்கு கிராமத்து சமையலுக்கு மாறணும், அப்போ தான் நம்மளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேவையில்லாத எண்ணங்களை மனதில் வைக்காமல் மனசை எப்போதுமே ஜாலியாக ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் நிச்சயமாக பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பாசிட்டிவான சில விஷயங்களை கடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒரு விஷயத்துக்காக நம்ம ரொம்பவே பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறத விட்டுட்டு எப்படி அதை கையாளுறது அப்படின்றதையும், அதே போல் உணவு முறைகளில் நம்ம நிறைய கவனத்தை செலுத்தணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியதில் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறத கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே சொல்லியிருக்கிறாங்க. ரத்தத்தை சுத்திகரிப்படுத்தக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய விழிப்புணர்வுக்காக விஷயங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.